குமரிமுத்து இவர் தமிழ் திரைப்பட நடிகர் ஆவார். இவர் தனது 30 ஆண்டு திரையுலக வாழ்க்கையில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் ஏறத்தாழ 1000 திரைப்படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. பெரும்பாலான மூவிஸில் காமெடி கேரக்டராக நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காட்டுப்புத்தூரில் தமிழ் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்காரு. இவர் வழக்கமாக நகைச்சுவை வேடங்களில் நடித்து வர்த்தக முத்திரை சிரிப்பால் எல்லாருக்கும் தெரிய வந்தாங்க. இவர் பெரும்பாலும் திரைப்படங்களில் குணச்சித்திர வேடம், நகைச்சுவை கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருக்காங்க. இவர் திமுக அரசியல் கட்சியில் இருந்திருக்காங்க. நடிகர் குமரிமுத்து உடல்நலக் குறைவு காரணமாக 2016 பிப்ரவரி 28 அன்று தனது 75 வயதில் சென்னையில் காலமாயிருக்காரு. பலரையும் தனது நகைச்சுவை பேசால வயிறு குலுங்க சிரிக்க வச்சிருக்காரு. மாறுகண்ணுடன் மிகவும் சாதாரணமாக தோற்றத்தை கொண்ட குமரிமுத்து சினிமாவில் பல இன்னல்களை கஷ்டங்களையும் கடந்து திரைத்துறையில் சாதிச்சிருக்காரு. கருணாநிதியின் மீது இருந்த அதீத பாசத்தினால கட்சியின் நட்சத்திர பேச்சாளராக விளங்கியவர் குமரிமுத்து. 2016ஆம் ஆண்டு உயிரிழந்த நடிகர் குமரிமுத்துவின் கல்லறையில் வாசகம் பலராலும் பேசப்பட்ட ஒன்று. நடிகர் குமரிமுத்துவின் கல்லறை வாசகத்தில் இட் இஸ் த டைம் ஃபார் த காட் டு என்ஜாய் ஹிஸ் லாஃப்டர். எங்களை தேவையான அளவு சிரிக்க வச்சுட்டாரு ஆண்டவரே, இனி உங்கள் டைம், என்ஜாய் பண்ணுங்க என பொறிக்கப்பட்டிருக்கு. அவரோட மகளான எலிசபெத் அப்பாவுக்கு தன் கண்கள் விஷயத்தில் மனசு நிறைய வருத்தம் இருந்துச்சு. ஆனால் அது மூலமாக தான் ஆண்டவர் தன்னை உயர்த்தி வச்சுருக்காருன்னு அடிக்கடி சொல்கிறாரு. அதை பாசிட்டிவாகவும் கடந்து போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு தடவை குமரிமுத்தை பொண்ணு பார்க்க வரும்போது குமரிமுத்துக்கு இருக்கிற இந்த மாறுகண்ணை அது பொண்ணு ரொம்ப இழிவுபடுத்தி பேசியிருக்கு. அதனால் அவர் ஏதாச்சும் ஒரு துறையில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு சினிமாவில் களம் இறங்கியிருக்காரு. அப்படி சாதித்த துறை தான் சினிமா. உங்களுக்கு குமரிமுத்து ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் உங்கள் ஆதரவை என் சேனலுக்கு தெரிவிங்க. நன்றி.